போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருப்பவர்கள் அந்த போதைப் பொருளை பெறக்கூடிய அந்த வழிமுறைகளை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துவது, இதை பற்றி தான் யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது இருக்கட்டும். அப்புறம் மூன்றாவது அன்னைக்கு என்ன பண்ணாரு விஜய் வந்துட்டு, காத்தாலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு டென்ஷனாக ஒரு பதற்றத்தோடு இருந்தவர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாயிட்டு அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டில் போய் பார்த்துருக்காரு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைகோவை சந்திச்சிருக்கிறாரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் அவரை சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு திருமாவளவன் அவர்களை சந்திக்க போறாரு, சீமானை சந்திக்க போறாரு, ஏகப்பட்ட பேர் அவர் சந்திக்க போறாரு. நல்லது. இது ஒரு விதமான டிப்ளமேட்டிசம், ராஜதந்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒத்துழைப்போட அரசை வழிநடத்துவது எப்படி? ஏன்னா திமுக கூட்டணியில இன்னமும் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவோடு தான் விஜய் இன்னைக்கு பெரும்பான்மையை வந்துட்டு நிரூபிச்சு ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆக இவங்க 4 கட்சிகள்ல இருந்த 8 பேர் தான் இன்னைக்கு ஆட்சியை தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம்னாங்க, திமுக கூட்டணியில இருந்துட்டு வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் போயிட்டு முன்னாள் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. அவரும் சொன்னார், அன்பையும் காட்டினேன், ஆலோசனையும் வழங்கினேன் அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருக்காரு. விஜய் அவர்களுக்கு எதிரில் வந்துட்டு ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள் தான் அதிமுக சரி திமுக சரி ஏராளமானவர் இருக்காங்க, மந்திரியாக இருந்தவங்க. அதனால் அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஆட்சியை நடத்தினா உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு இடத்துல விஜய் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக 2ஆக உடைஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 17 பேர் தனியாக, அப்புறம் ஏசி ஒரு சண்முகம் அவர், அப்புறம் எஸ்பி வேலுமணி இவருடைய தலைமையில் வந்துட்டு 30 பேர் தனியாகவும் இயங்குறாங்க. அவங்க வந்துட்டு விஜயை ஆதரிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் விஜய் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இந்த 2 கட்சியுமே வந்துட்டு இந்த 2 பிரிவுமே வந்துட்டு பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்றது அவருக்கு புரியும். அதனால் அவர்கள்கிட்ட இருந்து ஆதரவு பெறுவதில் அவர் கவனமே செலுத்தலை. பாதுகாப்பாக திமுக கூட்டணியிலிருந்து அவங்கள அர்த்தம் பரவாயில்லன்ட்டு இவங்ககிட்ட தான் வந்துட்டு ஆதரவு பெற்று அவர் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அந்த எச்சரிக்கை மனப்பான்மையை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா அவங்கள வச்சு ஒன்றிய அரசு விஜய் அரசை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும்.